ஆக்டர் தனுஷ் நடிப்பில் அவரோட டைரக்ஷன்லேயே உருவாகிட்டு இருக்க படம் தான் ராயன். இந்த படத்தோட முக்கியமான அப்டேட்டை படக்குழுவினர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 2017 வெளியான பவர் பாண்டி அப்படின்ற படத்தை தனுஷ் தான் டைரக்ட் பண்ணி நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போது திருச்சிற்றம்பலம், வாத்தி, கேப்டன் மில்லர் படத்தை தொடர்ந்து இப்போது ராயன் படத்தில் செம பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட டைரக்ஷனில் இந்த படம் உருவாகுது அப்படிங்கிறனால ஃபேன்ஸ் எல்லாமே செம ஈக்கராக காத்துட்ருக்காங்க. மேலும் ராயன் படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மேலும் இசைப்புயல் ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் பண்றாங்க. மேலும் ராயன் படத்துல எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், அபர்ணா பாலமுரளிதரன், வரலட்சுமி உள்ளிட்ட பல பேர் லீட் ரோல் பண்ணி நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏப்ரல் 14 அன்னைக்கு வெளியாச்சு. இதை தொடர்ந்து இப்போ படத்தோட முக்கியமான அப்டேட்டை படக்குழுவினர் இப்போதான் சொல்லியிருக்காங்க. ராயன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான அடங்காத அசுரன் அப்படின்ற சாங் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக இருக்கு. இதை தொடர்ந்து படம் வர ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு முன்னதாகவே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் தனுஷ் அவர்கள் வாய்ஸில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்தால் செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ இருந்தே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு புது போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் தனுஷ் நெருப்பெல்லாம் இருக்க மாதிரி ஒரு கல் மேலே உட்காந்துருக்காரு. அவருக்கு பின்னாடி 10 தலை கொண்ட ராவணனோட சிலை இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. தனுஷோட டைரக்ஷனில் இந்த படம் செம மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ இருந்தே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராயன் படம் வர ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியன் 2மே ஜூன் மாதம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் 2 படம் ராயன் படத்தோட கிளாஷ் ஆகுமா, இல்லை அதுக்கடையில் வேறு ஏதாவது படம் வருமா அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்.